அப்படி உபரத்தனங்களை எப்படி என்பதை நாம் அறிந்து வாழ்க்கையில் உபரத்தனங்களை பயன்படுத்தி வாழ்க்கையை செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்பது அது புதுசூழலுக்கு எப்படி படிக்கும் அப்படிங்கிறத நம்ம சாதியாக சொல்லலாம். அப்புறம் உலகத்தின் தோசைகளை நவரத்தினர்களை பார்த்து தான் போட வேண்டும். உலகத்தினர்கள் தோசை கிடையாது. பணவரவு பணவரவு சரவசியம் அனைத்து வகையான மன நிலைகளும் அறிந்து செயல்படக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கற்களை ஆழ்கடலை அணிந்திருப்பார்கள். ஒவ்வொரு திசாவுக்கு தகுந்த மாதிரி கற்களை அணிந்திருப்பார்கள். அவர்கள் வீட்டில் நிலைவாசப்படி தனித்தொழிந்தார்கள். இது முக்கியமான கற்கள் கொண்டாடுறது அமித்ரிஸ்ட். இந்த கல் குருவசி நேர கற்கள். இந்த கற்களை நம்ம அணியும் போது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். விநாயகர் முன்னாடி எல்லாரையும் செய்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த அமித்ரிஸ்ட் உண்டு. அடுத்தது இந்த பூச்சிக்கு எப்படி விளையும் என்ற ஒரு இலக்கம். பிரதமை தூங்கி பிரித்து ரோடோனைட் அமித்ரிஸ்ட் நல்ல அணியும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஏகாதசி இந்த இரண்டு அமித்ரிஸ்டும் சுத்தியும் பயன்படுத்தி வரலாம். அதே மாதிரி சருத்த சிதிக்கு பஞ்சம் செல்லும் கிளியர் வாட்ஸ் பிளாக் டேமேஜ் அப்படிங்கிற இரண்டு கற்களையும் பயன்படுத்தி வெற்றி காணலாம். அதே மாதிரி பஞ்சமி செடிக்கு கிரீன் ஆன்சரிங் கைஸ் அப்படிங்கிற பயன்படுத்தி வரலாம். சஷ்டிக்கு ஆரஞ்சு காரணியும் சன்ஸ்டோன் அப்படிங்கிற இரண்டு கற்களையும் பயன்படுத்தி வரலாம். சப்தமி ப்ளூ ஸ்டோன் சிட்டிங் அப்படிங்கிற கற்களையும் பயன்படுத்தி வரலாம். அஷ்டமி செடிக்கு கிரீன் ஆன்சரிங் கார்னட் அப்படிங்கிற இரண்டு கற்களையும் பயன்படுத்தி வரலாம். நாலு செடிக்கு டர்காய்ஸ் ஜேடர் ஓப்பன் இரண்டு கற்களை பயன்படுத்தி வரலாம். தசமி செடிக்கு ஆரஞ்சு காரணியும் டைகரை என்ற இரண்டு கற்களையும் பயன்படுத்தலாம். துவாதசிக்கு ரோரோனைட் அமடைட்ஸ் என்ற கற்களை பயன்படுத்தலாம். சருத்த சிதிக்கு அமித்ரிஸ்ட் கிரீன் ஆன்சரிங் டர்காய்ஸ் என்ற கற்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப நேசத்துக்கு ஆரஞ்சு கரணியும், ரிசவத்துக்கு ஸ்படிகம், நீளத்துக்கு கிரீன் யூரட், கரகத்துக்கு மூன்ஸ்டோன், சிம்மத்துக்கு சன்ஸ்டோன், கண்டைக்கு டர்காய்ஸ், துலாமுக்கு ரோரோனைட், திருச்சிகத்துக்கு பிளக்ஸ்டோன், தனுசுக்கு சிட்ரின், மகரத்துக்கு எமட்டை, கும்பத்துக்கு பிளாக் டர்னி. இந்த மாதிரி இந்த கற்களை பயன்படுத்தி நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கிறார். எப்பொழுதுமே நம்ம இந்த கற்களை பயன்படுத்தி வெற்றி அடைந்தால் அடுத்தவர்களுக்கு நாம் கொடுப்போம். அதனால மக்களை சந்திப்பதற்கு ஜோதிகளை நாங்கள் எப்பொழுதும் ஓப்பர்களை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மிகச்சிறந்த ஆற்றலை கொடுக்கும். ஒருவர் மருத்துவமனையில் படுத்துகிறார் என்றால் இந்த கற்களை எடுத்துக்கொண்டு சென்றால் ஒரு 2 நாள் 3 நாள் அவர் பார்த்து சென்றால் விரைவில் குணமடைந்து அவர் வெளியே வந்து விடுவார். ஓப்பன்களை ஜோதிடர்கள் அனைவரும் நம்ம பயன்படுத்தி வருவோம். டைகரை என்பது விபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தன்மை. இந்த டைகரைக்கு ஜேடு என்ற கல்லை பொருளாதாரத்தை உண்டு பண்ணக்கூடிய தன்மை உண்டு. இந்த ஓப்பன்கள் என்பது அரசையும் ஆண்டியும் அரசனாகும். இதை மட்டும் நம்ம பார்த்து பயன்படுத்த வேண்டும். இந்த கற்களுக்கு அனைத்துக்குமே தோஷம் கிடையாது. இந்த கற்களை வைத்து மெடிடேஷன் செய்யணும். எப்படி என்றால் வாரத்தில் ஒரு நாள் சூரிய ஒளி வைக்க வேண்டும் இந்த கற்களை. அதே மாதிரி முழு சந்திர ஒளியில் 2 நாள் இந்த கற்களை வைக்க வேண்டும். வைக்கிறதால் அப்ப சூரிய ஆகாசத்துக்கும் சந்திரோட ஆகாசத்துக்கும் அந்த கல்வியில் எழுந்திருக்கும். அப்ப அந்த கல் 2 நாள் நல்லா வேலை செய்யும். சும்மா வச்சுக்கணுமா வேலை செய்யாது. இந்த கல்லை வச்சு மெடிடேஷன் பண்ணணும். அப்ப அந்த கல்லை வச்சு காலையில எப்ப டைம் எடுக்குதோ அப்ப அந்த கல்லை வச்சு அந்த கல்வியில் நம்ம கோரிக்கை சொல்லணும். சொல்லும்போது இந்த கற்கள் பிரபஞ்சத்துக்கு கொண்டு செல்லும். அப்ப நமக்கு ஒரு நல்ல ஆற்றலை கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும், நெகட்டிவை வரவிடாமல் தடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த கல்லோட கண்ணாடி பொருளை போட்டு தண்ணீர் ஊற்றி இரண்டு வைத்து விட வேண்டும். காலையில் எழுந்தவுடன் இந்த தண்ணீரை ஒரு செடி நீட்டில் ஊற்றி விடுவோம். அப்ப அந்த செடி 2 நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த செடி என்ன நிலையில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப கண்டுபிடிச்சோம்னா எதிர்மறையாக்குள்ள நேர்மறையாக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த கலையில நாம எப்போதுமே மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணும்போது அது சந்திரனுடைய ஒளியும் சூரியனுடைய ஒளியும் நம்ம அதை கொடுத்தோம்னா அது மிகச்சிறந்த வேலை செய்யும். இந்த
அப்போ உபகரணங்களுக்கு எண்ணற்ற கற்கள் இருக்கு. ஆனா விலை மனிதன். ஆனா வேலைப்பாடுகள் நல்ல வைப்ரேஷன் உண்டு. ஐயா பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா 2 பேர் வச்சிருக்கிறாரு. ஒன்று தட்டை சுற்றிக்கிறாரு, ஒன்று சிட்டிங் வச்சுக்கிறாரு. எப்பயுமே பொருளாதாரம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி நானும் சிட்டிங் அனுப்பிச்சு ஓப்பன் இல்லை. இது 3 வேலை வைக்கல. எப்பொழுதும் பொருளாதாரம் இருந்து கொண்டே இருக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த கல்லை வச்சு மெடிடேஷன் பண்ணும்போது திடீர்னு பார்த்தா ஒரு 5000 10,000 வந்துடும். நமக்கே புரியாது என்னடா பண்றது அப்படின்னு. திடீர்னு பார்த்தா வராம கூட இருக்கும். அந்த கல்லுக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பவர் இல்லை. இருக்கிறது மிக பவர்ஃபுல்லான கல் எது அப்படின்னா அனித்திஸ்ட் தான். அந்த கல் எப்பவுமே நம்ம தாரமாவோ மோதிரமாவோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த கலை மெடிடேஷன் கொடுக்கணும். அது சூரியனுடைய சக்தியும் சன்னனுடைய ஆதார சக்தியும் அது கிடைக்கும் போது அது மிகப்பெரிய வேலை செய்யும். ஆனால் நான் நினைப்போம் இந்த கல் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வேல்யூ இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது மிகப்பெரிய வேல்யூஷன் உண்டு. இந்த கற்களை நம்ம பயன்படுத்தி வாட்டுல வெற்றி அடிச்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. வெற்றி அடைஞ்சனாலதான் உங்களுக்கு இந்த கல்லை கொடுக்குது. இப்ப சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் சொன்னாங்க. அந்த மாணிக்க கல் சொன்னீங்க ஆரஞ்சு தானியங்களே பயன்படுத்திக்கிறோம். இப்போ சந்தனு முட்டு, அந்த முட்டு போல மூஸ்டர் போட்டுக்கிறோம். அது மனதோட குழப்பங்களை மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய தண்ணி இந்த கல்லுக்கு உண்டு. அதே மாதிரி குரல் மரகத பச்சை. இந்த மரகத பச்சை விஞ்ஞான கல்ல எமரால்டு, கிரீன் அவஞ்சலி, இந்த 2 கலையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி குரு புஷ்பராகம். அந்த புஷ்பராகத்துக்கு விஞ்ஞான கல்ல அமித்ரிஸ்ட். இந்த கல்லை நம்ம பயன்படுத்த அமித்ரிஸ்ட் சிட்டின்னு அப்போ போடும்போது இந்த எந்த ஒரு பாகம் திருச்சி அந்த திருச்சி உடையக்கூடிய இந்த கலை இருக்குது. அதே மாதிரி சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் தவையர். இந்த கலை நம்ம பயன்படுத்தலாம். சனிமகாடு நீல கலர் கல்ல. இந்த கலை ஹெமடைட், பிளாக் டேனியல், இந்த கலை இதையும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் கற்கள் உண்டு. இந்த கற்கள் எல்லாருமே உரத்திற்கு எதுவுமே டூப்ளிகேட் எல்லாமே ஒரிஜினல் தான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய். ஒவ்வொரு நவரத்திற்கு தோஷங்கள் உண்டு, உலகங்களுக்கு தோஷங்கள் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பு அக்கா பையனுக்கு கோவிட் ஆஸ்பத்திரி இருந்தாங்க. உடனே போனேன். போயிட்டு மலர் மற்றும் ஆதார் கொண்டு போனேன். அதே மாதிரி இந்த அனுப்பிச்சுக்கெல்லாம் சிட்டின்னு வச்சுருந்தேன். நான் போய் 1 மணி நேரம் ஆச்சு. குழந்தைய நான் வயிற்று குட்டி குழந்தை பார்த்துருந்தாங்க. உடனே இந்த கற்களை எடுத்து அந்த பாப்பா கையில் போட்டு விட்டோம். ஒரு 1/2 மணி நேரத்தில் டெலிவரி ஆயிடுச்சு. ஆன்லைனா இன்னொரு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி இந்த கலை பயன்படுத்தி நம்ம அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம். அவர் இருந்து நம்மளுடைய கற்று ஆனால் நம்ம குடும்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த கலை நான் எப்போ ஒரு 2 வருஷமாக பயன்படுத்திருக்கேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்குது. கெடுக்கிற போல எதுவும் கிடையாது. ஒரு நவரத்தினங்கள் தோசை எடுக்கலாம், உபரத்தினங்கள்லாம் தோசை கிடையாது. யார் வேணாலும் எந்த வேணாலும் போட்டுக்கலாம். சரி, ஏகப்பட்ட கற்கள் கார்மெண்ட்டு, சிப்பின்னு, சன்ஸ்கிரீன், கிளீவாஸு, கிரீன் ஜூரத்து, கிரீன் அவஞ்சலி, பல வகையான கற்கள் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கல் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த திரிசுமிக்கு எப்படி வடிவமைச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கற்களை அணிக்கலாம். அணியும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பொருளாதார மன நிம்மதி, கணவன் மனைவி சண்டை, பல பிரச்சனை பாதுகாத்து வருகிறது. எப்பயுமே நம்ம இந்த கல்லை மெடிடேஷன் கொடுக்கணும். சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது. அப்போ சூரிய வழியில சண்டை வழியிலும் வைக்கும்போது அது அந்த ஆகாச சக்தி இந்த கல்லுக்குள்ள போய் உட்காந்துருக்கு. அப்போ மிகப்பெரிய வேலை செய்யுது. அதே மாதிரி வழக்கறிஞர் பாருங்க, இந்திக்காரங்க எப்பயும் ஆட்காட்சியில் போட்டுருக்காங்க. அப்போ இந்த கல்லை தசாபதிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்காங்க. இப்போ சூரிய தேசம்னா அந்த கல்லை போட்டுருவாங்க 6 மாதத்துக்கு 6 வருஷத்துக்கு. அதை மாற்றிட்டு உடனே ஆத்மசீக்கிரமாக அந்த கல்லை போட்டுருவாங்க. அவங்க கல்லாப்பட்டியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த கற்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 2020 அந்த உட்காந்து இங்கே நம்ம கதையில் நம்ம சீக்கிரம் படிக்கிறோம்னா அந்த கல்லுக்கு அவருடைய சக்தி இருக்குது. இந்த கல்லை நம்ம தொழில் அறைகளும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கல்லை பயன்படுத்தி வாழ்க்கையில் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால நான் எப்பயுமே அனுபவிச்சு பார்த்து தான் இந்த கல்லை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். இந்த கல்லை மிக ஒரு அற்புதமான கல்லுன்னா அமிர்திஸ்ட். இது குரு விஞ்ஞான கல். இந்த கல்லை யாரும் பயன்படுத்திக்கலாம். எந்த ராசிக்காரர் எந்த நட்சத்திரக்காரர் இந்த கணக்கு எல்லாமே பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம ஒரு வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறது உண்மையான கருத்து. இந்த கல்லுக்கு தோஷமே கிடையாது. ஆனால் நிலக்கரிதான். ஆனால் நம்ம அதிகமாக அதை
பயன்படுத்துறதில்ல. சில பேருக்கு தெரியாது. இப்போ நவரத்தினங்களை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், உலகங்களை பற்றி நிறைய பேர் தெரிய வாய்ப்புதான். ஆனால் இது வந்து 9 நவரத்தின் அடிப்படையில் சேர்ந்தது. 9 நவரத்தின் அடிப்படை பஞ்சபூதத்தின் அடிப்படையில் சேர்ந்தது. இந்த காலத்தில் மெடிடேஷன் பண்ணும்போது சிறப்பாக நமக்கு வேலை செஞ்சு கொடுப்போம். பணவசியம், தனவசியம், மனமைதி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கல்லில் இருக்குது. அதனால இந்த கல்லை பயன்படுத்தி நம்ம மக்கள் அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கிறது காரணமான கருத்து. இந்த பேச வாய்ப்பளித்த ஐயா கைவர ஐயாவுக்கும் நம்ம ஜோதிட நலச்சங்கத்தின் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.